ஹாய் நித்யா, குட் மார்னிங். ஏன்டா சோகமா உட்காந்துருக்க? என்ன பண்ணுது? காய்ச்சல் அடிக்குதா? போய் போய் போய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூடங்குளத்தில் ஒரு வாரமாக மழை பெஞ்சுட்டே இருக்கு. ஸ்கூல் கிளம்பிட்டா, ஆனாலும் மழை விடவே இல்லை. செம்ம மழை. அவள் லீவ், அதுதான் லீவு போட்டுடலாமான்னு அடி போட்டுட்டு இருக்கா. வானம் நல்லா இருட்டின்னு இருக்கிறதுனால எப்படியும் இன்னைக்கு ஃபுல்லாக பைய தான் போகுது. அதனால அனுப்புறதா வேண்டாமான்னு இருக்கு எனக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் அவளுக்கு தலையை சிக்கு எடுக்க சொன்னேன். சரி முடி வாரி விடுற, சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மா பின்னி விடுறேன். என்ன பார்ப்போம். கொஞ்சம் நிறைய மழை போனால் போகட்டும். ஜி தமிழ்ல பாட்டு ஓடிட்டு இருக்கு. உனக்கு பாட்டு பண்ணணும்னு ஆசையா இருக்கா? சரி தங்கம். செம்ம மழை இருக்கு, பரவாயில்ல. காய்ச்சல் எல்லாம் வராதுமா, நீ ஹெல்த்தியான பாப்பால. வாந்தி வருமா? அதெல்லாம் ஒன்னும் வராது. நைட்டா? சரி, இப்ப டாக்டர்கிட்ட போமா? டாக்டர்கிட்ட போமா? சரி, சீக்கிரம் கிளம்ப, மணி ஆயிடுத்து. மணி பார்த்தீங்கன்னா 8:45 ஆக போகுது. மழையும் குறைஞ்ச மாதிரி இல்லை. ஐயோ ஹெவியாயிட்டு இருக்கு. ஐய செம்ம மழை. ஓஹோ பாருங்க, நல்ல மழை. ரொம்ப அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இது மாடியில இருக்கிறதுல. சிக்கன் எடுத்தாச்சா? சரி, தலை வரைக்கலாமா? போலாமா? எப்படி போறது? அதுக்கு தானே நிக்கிறேன், நீ லீவ் போட்டுன்னு. சரி பாப்போம், மழை நின்றுச்சுன்னா போலாம், இல்லைன்னா வேண்டாம். சரியா? அம்மா தலை வாரி விட்டுறேன். அப்படிதான். வெரி குட். நான் தான் பின்னி விட்டேன். அதை முடிச்சு போடுறாளா பார்ப்போம், தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நான் அவளை ட்ரெயின் பண்ணி கொண்டு போகணும். வெரி குட், அவ்வளோதான். இன்னொரு சுத்து போடு, இன்னொரு சுத்து. கீழே இருந்து கொண்டு போ. அடி செல்லமே, அவ்வளோதான். சூப்பர் சூப்பர், குட் கேர்ள். முடி போடு, இன்னொரு முடி போடு, இன்னொரு முடி போடு, முடி போடு, இன்னொரு முடி போட்டுனா அவ்வளோதான். தங்க பிள்ளை. அழகா போடுங்க. இல்லடா, சுங்க முடி போடு. இப்படி ரெண்டையும் முடி போடு. அது உள்ள விட்டு இழு. இல்ல, மேல தூக்கு. அதையும் கொண்டு வா. இரு இரு, இது இந்த பக்கம். இப்படி போடி. அவ்வளோதான். வெரி குட், சூப்பர். அழகா பட்டாளி தங்க குட்டி. இது பட்டு குட்டி. சரி, பூ எட்டுனருவா. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எட்டு போய் கொடுக்குறியா? வச்சுக்கிறியா நீ? சரி, பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ பாருங்க. அவர் பொண்ணுக்காக நேற்று அவங்க அப்பா நாகர்கோவில் போயிட்டு இவ்வளோ பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. இவ என்னன்னா வச்சுக்கிட்டே போக மாட்டேங்கிறா. அவளும் வச்சுட்டு போல மறந்துட்டா, மழை பெஞ்ச உடனே. இந்த எடுத பிச்சி பூ தினம் ஒரு பூ வச்சுட்டு போட்டோன்னு பிள்ளைக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. அது என்ன பூ? என்ன பூ? என்ன பொடி? பிச்சி. அது பாரு, குண்டுமல்லி, பள்ளி பள்ளி. இது சாமந்தி பூ. எவ்வளோ மழை? சாமந்தி வெள்ளை கலரு, இந்த கலர் ஒன்று இருக்கு. இது எடுமா. உனக்கு எந்த பூ வேணும்? ரோஜாவா? ரோஜா மாறியிலேருந்து பறிக்கணுமே. அடைச்ச சரி, கச்சா கச்சாங்கிறான். அவளுக்கு எதையும் தொட்டுறக்கூடாது கையில. மழை கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிருக்கு. சரி, கிளப்பி விடுவோம். இது என்ன கலரு? ஏய் ரோஸ்ரி. வாவ்,
வித்யாவுக்கு ரோஸ் பிடிக்குமேனு அப்பா ரோஸ் வாங்கி வந்திருக்காருல்ல. நல்லா உட்கார், சட்டையை எடுத்து போட்டு உட்கார். இப்போ உனக்கு எது வேணும் சீக்கிரம் எடு, கிளம்பலாம். போதுமா? வச்சுக்கம்மா, ஹாப்பி குத்திக்கோ. அதுக்கப்புறம் புதுசா லஞ்ச் பேக் அதெல்லாம் காட்டவே இல்லை நீ. காட்டு. புது லஞ்ச் பேக் வாங்கியாச்சு. அதுல லஞ்ச் பாட்டில், வாட்டர் பாட்டில் பாருங்க, சூப்பரா. இன்னைக்கு என்ன டிஃபன்மா உனக்கு? தேங்காய் சாதம், உருளைக்கிழங்கு. உனக்கு பிடிக்குமா? தேங்காய் சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை. எச்சு பண்ணக்கூடாது, கைப்பட்டா வீணா போயிடும். வை, இப்போ கை அலம்பிட்டு வா. அது ஒன்றும் இல்லைனா கை அலம்பணும். பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், புது வாட்டர் பாட்டில். அம்மாக்கு தரமாட்டியா? பாட்டிலை வச்சுட்டு கை அலம்பிட்டு வா. கை கண்ணு எரியும் இப்போ பாப்பாவுக்கு. வச்சுட்டு கை அலம்பிட்டு கிளம்பலாம். என்ன அவ்வளோதான். இன்னைக்கு செல்லக்குட்டி கிளம்பியாச்சு. ஸ்பூன் போலாமா? ஓகே போலாம், வாங்க வாங்க வாங்க. கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, அழகா இருக்கு. கலர் பாட்டில் எப்படி இருக்கு சொல்லுங்க. லஞ்ச் பேக்கும் லஞ்சு வாட்டர் பாட்டிலும் எப்படி இருக்கு பாருங்க. பார்த்துட்டு அழகா நிச்சயிச்சுக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க பார்ப்போம். செல்லக்குட்டி சமத்தா கிளம்பிட்டாளா இன்னைக்கு? ஓகே போலாமா? பாருங்க ரோஸ் எல்லாம் வச்சிருக்கா. சமத்தா கிளம்பிட்டா இன்னைக்கு, வம்பு பண்ணாம. சரி ஓகே வா. சரி, நீ அவங்க அப்பா கூட போய் ஏற்றி விட வேண்டியதுதான். தம்பி உங்க ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறியா? ஏன் इसका पास जा अंकित, इसका ஹிந்தி புரியுமா அப்படிங்கிறீங்க. ஹிந்தி புரியும் அவருக்கு ஓரளவுக்கு நல்லா. இந்த பசங்க கூடலாம் ஹிந்திக்காரங்க கூட பேசி அதனால அவளுக்கு ஓரளவுக்கு ஹிந்தி புரியும். இப்போ தான் விளையாடவே ஆரம்பிச்சிருக்கா பசங்க கூட எல்லாம். ஏம்மா உட்காந்துட்டேன்? அப்பா இன்னும் வரலையா? வந்தாச்சா? அவங்க அப்பா வந்தாச்சா? ஓகே பாய். நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கூடையும் பழகிறா. இப்போ தான் நல்ல ஒரு சேஞ்சஸ்னால் ஃப்ரெண்ட்லியாக பழகணும் குழந்தைங்கக்கிட்ட. இப்போ தான் அவள் எல்லாருக்கூடையும் பழக ஆரம்பிச்சிருக்கா. ஹாப்பியாக இருக்கா. கிளாஸ்லேயும் அந்த மாதிரி நல்லா எல்லாருக்கூடையும் நல்லா ஜாலியாக இருக்கா. क्या चाहिए? यहाँ से नहीं, क्या चाहिए? यहाँ नहीं, मोबाइल का दुकान पर अगर. சரி பாய் நித்யா, பாய். ஸ்கூல் கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நான் தான் இப்போ கடையில் இருக்கேன். கடைக்கு அவருக்கு வந்து மாடிக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்தாருன்னா நான் வீட்டுக்கு போய் மற்ற வேலைகள்லாம் நான் பார்க்கணும். துணிமணி வாஷிங் மிஷினில் போடுறதாகட்டும், பாத்திரம் மிச்சம்லாம் தேய்ச்சி வைக்கிறது. அது வேலைக்கு போகிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் பாருங்கள் 2 வேலை தான். ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கணும், ஒர்க்கிங் உமனாகவும் இருக்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். அப்பா ரொம்ப கஷ்டமான வேலை. இதெல்லாம் கடந்து தான் வந்து ஒரு ஸ்பெஷல் சைடை வளர்க்குறதுங்கிறது அதை விட ரொம்ப கடினமான வேலை. கடவுள் எங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காரு. அது சரி வர செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தாங்குகிற சக்தியை கடவுள் எனக்கு கொடுக்கணும். அவ்வளோதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிச்சயம் கடவுள் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அடம் பண்ணாமல் இந்த மழையிலையும் அவள் ஸ்கூலுக்கு கிளம்புனது தான் வந்து ஹைலைட்டு. அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.